பிரமாதமாக பரதமாடி சபையை மகிழச் செய்த நாட்டிய மயூரி குமாரி ஷைலஜா நடனம் பிரமாதம். The most exciting performance in the city given by குமாரி ஷைலஜா. அப்புறம் இத பத்தியா எங்க ஊர் வந்ததுக்கு கிராண்ட் ரிசப்ஷன், எல்லா பேப்பர்லயும் பிரமாதமா விமர்சனம் வந்திருக்கு. உங்க அம்மா இங்க வந்து பாத்திருந்தா மை டியர் கிஷோர் யூ ஆர் கிரேட் மை பாய்னு சொல்லிருப்பாங்க. என் மகள் சௌபாகியவதி ஷைலஜாவை சிரஞ்சீவி கிஷோர் என்பவருக்கு நல்ல நாளில் திருமணம் செய்து தர எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப நானும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்லிருப்பேன். எனக்கு எதுவும் இல்ல, ஓகே இல்ல, ஐ அம் சாரி. அடடே என்ன கோபம் இப்போ? என்ன இது? நாட்டிய சாஸ்திரத்துக்கே கலங்கமா? என் நாட்டியம் கூத்தும் கும்மாளமுமா? நடராஜருக்கு அவமானமா? ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டே ஹியர் எனிமோர். ஷைலு ஷைலு ப்ளீஸ் ஐ சே கிவ் மீ மை டிக்கெட் ஃபர்ஸ்ட். ஹியர் மீ. நோ. இத எழுதனவன சும்மா விட மாட்டேன். உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லி அழ வைக்கிறேன். எவன் எழுதுனது? எவனோ பாலுவான். சரி மம்மி. இல்ல மம்மி, ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கே வந்துடுறோம். கம் ஆன். காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன எழுதி இருக்க? எழுதும் போது நினைவோட தான் எழுதி இருக்கியா? ஓ இவன் தானா? ஏண்டா இடியட், கையில பேனாவும் பேப்பரும் இருந்துட்டா கண்டபடி எழுதுறதா? ஏய்யா, கிஷோர் சார்மா யாருன்னு நினைச்சேன். நம்ம ஆடிட்டர் மகன். அவரை பத்தி தெரிஞ்சுக்காம கண்டபடி எல்லாம் எழுதிருக்கியே, உள்ள இருக்கா? அசல் சாஸ்திரிய நடனம் தெரிஞ்சு எழுதுறதுக்கு உனக்கு அருகதை இருக்காடா? நீ என்ன பரத முனிவரா? மரியாதையா ஷைலா கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்க. இல்ல உன் கால் ரெண்டே உடைச்சு வீதியில எரிஞ்சிடுவேன். ஜாக்கிரதை பாஸ். எங்க? பாத்ரூம். பாத்ரூம். இங்க வந்து உட்கார்ந்திருக்கியாடா இடியட்? Go and apologize to her. यतो हस्तस्ततो दृष्टि, यतो दृष्टिस्ततो मनः, यतो मनस्ततो भावः, यतो भावोस्ततो रसः. கண்ணு மனசு பாவம் செய்யற கலையோடைய கலந்துருக்கணும். அப்பதான் ரச சித்தி கிடைக்கும். உன் கண்ணு பார்வையாளர்கள் மேல, மனசு அவங்க அடிக்க போற அப்ளாஸ் மேல, ஆசை கிடைக்க போற பட்டங்கள் மேல. நாட்டிய மயூரி. என்னப்பா சொன்ன? பாஸ்டர்டா. வணக்கம் சார். யாராலையும் திருத்தவே முடியாது. ஒரு வேலை பொறுப்பு இருந்தா உருப்படுவேன்னு அவங்கால இவங்கால புடிச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா நீ செஞ்ச மடத்தனத்துக்கு பலன் தெரியுமா? தேவையில்லடா, உனக்கு எதுவுமே தேவையில்லை. இருமு இப்படி இருமியே ஒரு நாள் இதா போயிட போற. அப்புறம் நான் ஏன் ஆன போறேன்? அது சரி, உனக்கும் எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ என் அண்ணனா தம்பியா? என்னடா உறவு? ஏதோ
காலப்போக்குல கலந்து வாழலாம் நினைச்சோம். இனிமே உன்னால வர தொலை தாங்க முடியாது. தாங்கிற பொறுமையும் போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. கலையாத நினைவு நான், விலகாத உறவு நான், சிதையேறும் போதிலும் மறையாத பந்தம் விலகாது நண்பனே நமதான ஸ்நேகம். இத்தனை அற்புதமான கவிதைய இந்த உலகத்துல ஒரு ஆளால தானே எழுத முடியும். நீதான்டா. சரி வா வீட்டுக்கு போலாம். என்னடா சொன்ன நீ? உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? ஒரு நாளைக்கு தாண்டா அந்த நிலைமை வரும். முட்டாள், நான் செத்து போனதுக்கு அப்புறம் என் தலைக்கு கொள்ளி வைப்ப பாரு, அப்பதான்டா. இது வரைக்கும் நான் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்க வேண்டியதான். காந்துதுரா வயிறு. வீட்டுக்கு கூட்டு போ. பரதநாட்டியம், கூச்சிப்படி, கதகளி எல்லாம் கத்துட்டு இருக்கேன். இப்போ தமிழ் பரதநாட்டியம், கூச்சிப்படி, கதகளி எல்லாம் தெரியும். இப்ப கதை கத்துக்கணும் இருக்கு என்கிட்ட. பேரா பாலுங்க. என்னடா ஊமையாட்டம்? அவளுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? எனக்கு கதை கத்துக்கணும் போல் இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல, குரு கிட்ட சேவை செஞ்சு கடனை தீர்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஓகேன்னு. சரிவா, சரி. அப்படியே மணிப்புரி, போஜ்புரி, ஒடிசி, அஸ்ஸாம், புஸ்ஸாம், துஸ்தாம், குஸ்தாம் எத்தனையோ இருக்கே, அதையும் கத்துக்க. அதுக்கு உன் வாழ்க்கை சரியா போயிடும். சரிடா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலை. பாலகிருஷ்ணா, பாலகிருஷ்ணா, என்ன சீட்டு இது? கிறுக்கி வச்சிருக்கு, ஒண்ணும் புரியல. அம்மா சுமதி, இதுல என்னம்மா எழுதி இருக்கு? படிச்சு சொல்லுமா. தயவு செஞ்சு வாடகை கேட்க வேண்டாம். கேட்டா தற்கொலை செஞ்சுக்க வேண்டி வரும். என்னது? என் வீட்டுல இருந்துகிட்டு என் காசு கொடுக்காத என்ன தற்கொலை செஞ்சுக்கங்கறானா? என்ன அவங்க தற்கொலை செய்யறது உனக்கு சிரிப்பா இருக்கா? நீங்க இல்லப்பா, நம்ம வாடகை கேட்டா தற்கொலை செஞ்சுக்குவேன்னு அந்த ஆளு இதுல எழுதி. முதல்ல சொல்லக்கூடாது, இப்படி கூட மிரட்டுறாங்களா அவங்க? இருக்கட்டும், அந்த சும்ப நிசும்பனுங்க வரட்டும், கைய கால ஒடிச்சிடுறேன். வாங்க. வந்துட்டேன். எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஆமா,
தற்கொலை செய்துக்கிறத பாக்கலாம். என்னங்க பண்றது, வேலை வெட்டி இல்ல, வேற வீட்டுக்கு போலவனா இதை விட குறைஞ்ச வாடகை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அந்த வீட்டுக்காரருக்கு உங்க மாதிரி பொண்ணு இல்ல. என்னப்பா அந்த சும்பனி சிம்பன் வந்தாச்சா? இன்னும் வரலையே. வந்தோன்னு சொல்லு. தற்கொலை பண்ணிடுறேன், தற்கொலை. சும்பனி சும்பனி யாரு? வேற யாரு? சும்ப நீங்க நிசும்பா அவர் எங்க? கதக்கல சேர்ந்துட்டான். அவங்க அம்மா வந்தாங்க, இது வரைக்கும் இங்க காத்து இருந்துட்டு இப்பதான் ஸ்டேஷன் போனாங்க. கண்ணு பூத்து போற வரைக்கும் என்னதான் பார்த்தாலும் தண்டவாளமும் கைகாட்டி மரம் தான் தெரியுமே தவிர வரமாட்டான். நம்ம வந்தது அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ? தெரிஞ்சா மட்டும் வந்துடுவானே. எந்த குட்டிச்சோறு பக்கத்துலயோ எந்த பாயடைஞ்ச மண்டபத்திலயோ நாட்டி ஆடிட்டு இருப்பான். சாதனை. வரமாட்டான். ஏறு வண்டி கிளம்ப போகுது, ஏறு. டேய், நீ சம்பாரிச்சு அம்மாவை நல்லபடியா வைக்கிறத விட்டுட்டு இந்த வயசுல அவங்களை கஷ்டப்படுத்துறியாடா ராஸ்கல். பாலு, என் மகன் வந்துட்டான். நீ ஏறவும் முடியாது, என்னால ஏத்திடவும் முடியாது. இல்ல இருக்கும் பழப்பு. இருக்கு. யார் கொடுத்தா? நான்தான். என்ன எப்படி இருக்கு? பழம் நல்லா இல்ல. இல்ல பரவாயில்ல மாமா, இன்னும் டைம் இருக்கு. உடம்பு சரியில்லைன்னு சொன்னியம்மா, இப்ப எப்படி இருக்குமா? என் உடம்பு பரவாயில்லப்பா, மாமா தான் மருந்து வாங்கி தந்தாரு. நீ இப்ப நல்லா இருக்கியாடா? வேளா வேலைக்கு ஏதாவது சாப்பிடுறியா? நீதான் இவனை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும்பா. யாரும் கவனிக்க வேண்டாம், தாளமும் சலங்கை இருந்தா போதும். அதோ விசில் ஊதியாச்சு, ஏறிக்கா. அம்மாவை ஜாகிரதை. அடிக்கடி கடதாசி போடு. இந்த பணத்தை இல்ல, வச்சுக்க. எதுக்குமா? பரவாயில்ல, ஏதாவது வாங்கிக்கிட்டேன்னு. சரி நீ வந்து உட்காரு. அவன் போட்டோம். டேய், அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்க உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா இந்த பணத்தை வச்சுக்கமா. என்னடா? இல்ல வேணாமா, வச்சுட்ட? அடுத்த மாசம் நானே உனக்கு பணம் அனுப்புறேன். நல்ல புடவை கிடவை ஏதாவது வாங்கிக்கமா. அப்பா உடம்பு பாத்துக்க. மாமா அம்மா பாத்துக்க. அம்மாவுக்கு பணம் அனுப்புறேன்ட்டேன், வேலை வாங்கி கொடுறா. சார், பாலகிருஷ்ணன் யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. வாடா. நமஸ்காரம் சார். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல சார், பாலுன்னு இவன் தான். இன்னைக்கு 100க்கு 90 படத்துக்கு இவர் தான் டான்ஸ் டைரக்டர், சித்தரஞ்சன் சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். பாலுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதாக்க. சார், டைரக்டர் சார் போன் பண்ணி முதல்ல இந்த பாட்டுன்னு கேட்டுக்க. என்ன சொன்னீங்க? பாலுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி. மைக்கேல், come on, come on. ஃபாரின் சரக்கு தானே? எஸ் சார். அச்சா மல்ஹர், ஷிப் से लाया हूं. 4 நாள் இங்க இருப்பேன். இன்னும் 2 பாட்டு கொண்டா. ஓ ஜி. என்ன சொன்னீங்க? நம்ம பாலுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி, என்ன கீதா கதாக்க. சொன்னாரு? ஃபர்ஸ்ட் டூயட் சாங் எடுக்கலாம்னு சொன்னாரு. முதல்ல நீ ரஃபா கம்போஸ் பண்ண வை, நான் வந்து பார்க்கறேன். என்ன சொன்னீங்க? பாலுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி. பாலுக்கு பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி தெரியுங்க. கதை கூட கத்துக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட வேலை செஞ்சா அவனுக்கு உதவியாவும் இருக்கும், அனுபவமும் கிடைக்கும். கீதா, இந்த ஆளு பாலகிருஷ்ணங்க. டான்ஸ் ஆலாம், பார்க்கலாம். பாட்டை ஒரு தடவை போட்டு கேளுங்க, கத்துக்கங்க எப்படி கம்போஸ் பண்றதுன்னு கத்துக்கங்க. மைக்கேல், மைக்கேல், வரேன்டா. பாலுவை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. மைக்கேல் வாயா. கேப்பமா. मंत्र 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 मंत्र
பலு 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 பைத்தியமா பிடிச்சிருக்கு. பைத்தியத்துக்கும் வெறிக்கும் அளவு இருக்கணும்டா. நடு ரோட்ல இப்படி ஆவேசம் வந்த மாதிரி ஆடினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாட்டு நல்ல பாட்டு, நல்ல சாகித்யம் நல்லபடியா கம்போஸ் பண்ணி காட்டினா அது நல்லா இல்லைன்னு நாசம் பண்ணிட்டாங்கடா. பணம் போட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு நல்லது கேட்ட தெரியாதா? லட்சமா செலவு பண்றவங்க லட்சக்கணக்கில் வாங்குற ஆக்டர்ஸ் எது தேவையோ பார்க்க வேண்டியது அவங்க தான். மத்தியில உனக்கு என்ன? நான் தானே ஆடி காட்ட வேண்டியிருக்கேன். ஒழுங்குமுறை இல்லாம பிக்காரித்தனமா டப்பாங்குத்து குத்தினா அதான் நல்லா இருக்குன்னு ஃபேண்டாஸ்டிக் ஆஹா ஓஹோ சியர் சியர்ஸ்னு. சரி, இவ்வளவு பேரும் புகழும் இருக்கிற ஆக்டர்ஸ் இந்த மாதிரி பொறுக்கித்தனமா ஆடுறதும் காமத்தை கிளப்பி விடுறதும் கேவலமா இல்ல? கொஞ்சம் பேர் வர வரைக்கும் வாய் முடிக்கிட்டு அடங்கி ஒடுங்க அவங்க சொன்னது செய். இனி அவன் முகத்துல முடிக்க மாட்டேன். 24 மணி நேரம் விஸ்கிலேயே மூழ்கி கிடக்கான். டேய், உத்தியோகம் வாங்கி கொடுறானா என்ன அவங்கிட்ட கொண்டு போய் ஒரே ஷூ. பெரிய மாஸ்டர் குடியாரன் ட்ரங்கர்ட். நான் நிறுத்தப்பா. எதுக்கு நிறுத்த சொல்ற? வீடு வந்துருச்சா? மறுபடியும் என்னாச்சுடா? இன்னைக்கு என்ன கிருஷ்ண ஜெயந்தியா? ஆமா, ஏன்? சின்ன கிருஷ்ணன் நடந்து வரணுங்கிறதுக்காக உன் ஒய்ஃப் எவ்வளவு அழகா கிருஷ்ண பாதம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த கிருஷ்ணன் நடந்து வர வேண்டிய வழியில போட போட. பாலு வரலையா? வந்திருக்க. இன்னைக்கு பண்டிகை இல்ல, இந்த அவதாரத்தோட நான் உள்ள வரலன்னு அங்கேயே உட்காந்துட்டான். ஒண்ணும் சாப்பிடல. நீங்க எதுக்கு வந்தீங்க அண்ணி? சாப்பிடு. நான் அதிகமா ஒண்ணு குடிக்கல. நான் ஒன்னும் கேட்கலையே. சாப்பிடு. என்ன மன்னிச்சிருங்க. அழாதே. மம்மி மம்மி குட் மார்னிங் ஆண்டி. கிஷோர் அதை காட்டு. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா. இத படி. என்ன செலஜா சின்ன பொண்ணா? ஒரு நிமிஷம் என்ன சின்ன பொண்ணா நினைச்சுக்க மம்மி. நாட்டிய மயூரி குமாரி சைலஜா. நீயே சந்தோஷப்பட்டுக்கிறியா? அது சரி, நீ ஏன் பேச மாட்டேங்கிற? ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க ஆண்டி. இரு பேசுறேன் இரு. நீங்களும் எங்களோட ஹைதராபாத் வந்திருக்கணும் ஆண்டி. எவ்வளவு கூட்டம், என்ன அப்ளாஸ். ஏன் ஷைலு? இப்பவே இந்த விருதுகள் சன்மானம் எதுக்குப்பா? மம்மி மம்மி அவ இன்னும் ஒரு பாதி கூட தேரல. திருஷ்டி பட்டுடோன்னு பயந்துட்டு சொல்றீங்க. இந்த சின்ன வயசுலயே சகல கலைகளிலும் தேர்ந்தவள்னு பேப்பர்ல எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க? ஏன் ஷைலு? பேச்சுக்கு பேச்சு என்னையே கேக்குறியே, நம்ம என்ன பொய்யா சொல்றோம்? ஆண்டி, நான் எப்பாவது போய் சொல்லிருக்கேனா? வேணும்னா பேப்பரை பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்னும் இருக்கா? மம்மி, கிஷோருடைய அப்பா வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்னவா? என்னமோ ஏதோ பெரியவங்க பெரியவங்களோட பேச வேண்டிய விஷயம். சின்ன பசங்க நாங்க, எங்க கிட்ட சொல்வாங்களா என்ன? பஞ்சபூதங்கள் என்றால் பூமி, நீர், அக்னி, வாயு, ஆகாயம் என்பது கூட தெரியாமல் பஞ்சபூதங்களும் முகவடிவாக என்ற சரணத்திலே பஞ்சபூதங்களும் என்றால் பூதங்கள் ஆவிகள் என்று அர்த்தம் வருவது போல் செஞ்சு ஏதாவது? அந்த பேப்பர் இங்க கூட வந்துதா? செஞ்சு ஏதாவது? அவன் எவ்வளவு ஃபூல் மம்மி. அவன் ஒருத்தன் தான் அப்படி எழுதினான். கிஷோர் கண்ணா பின்னா திட்டினார் அந்த ராஸ்கல.
அவன்தான் பாலகிருஷ்ண பாகவதரா. இது கதக்கு, இது பரதநாட்டியம், இது கதகளி. அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு ரொம்ப கொழுப்பு. எப்படி ஆடுறதுன்னு சொன்னா பைத்தியக்காரன். பேர் என்ன சொன்னேன்? பாலகிருஷ்ணன். எல்லா டான்ஸும் ஆடி காட்டினாரா? சின்ன வயசுல கத்துக்கிட்டான். நான் பாவம், அவன் ஆடும்போது மனுஷன் ஒரு நிலையில இல்ல, ஒரேடியா முடிஞ்சு போயிடான். ரொம்ப குடிப்பானா. சிச்சி, அது எதுக்கு மம்மி சீரியஸா எடுத்துக்கிற? இதெல்லாம் எழுதினதுக்கா? அவரு அங்கதான் இருக்காரா? நாங்க பார்த்த போது அவன் உயிரோட தான் இருந்தான் பாவம். ஆனா அவனை பத்தி மத்தவங்க சொன்னது நிஜமா இருந்தா டெஃபினட்டா க்ளோஸ். என் ஃப்ரெண்ட உத்தியோகத்துல இருந்து துரத்த பாக்குறீங்களா? ராஸ்கல்ஸ். கால் தி மேனேஜர், கால் தி மேனேஜர். ரெண்டு தப்பு. எஸ் டன். 2 mistakes. Number 1, மகாகவி, great poet, genius. ரகு, my friend, my father, my god. அந்த மகாகவிக்கு ப்ரூஃப் ரீடர் உத்தியோகமாடா கொடுக்கறது. That is number 1 mistake. Number 2, அந்த உத்தியோகத்துல எது கூட எடுத்துறதா? ப்ரொப்ரைட்டர் கூப்பிடு அந்த கம்யூனிட்டி. நான் பேசுறேன். எக்ஸ்கியூஸ். ஹலோ ஹலோ, பாலு ஆபரேட்டர். ஐ வாண்ட் ப்ரொப்ரைட்டர். எஸ், ரகுஸ் ஃப்ரெண்ட். ரெண்டு தப்புமா. இந்த ப்ரொப்ரைட்டர் கம்யூனிட்டி போற வை. நீ முதல்ல வெளியே போ. போய் வெளியே. பாலு பாலு. 2 mistakes. ரெண்டு தப்புயா. என்னது? 1, மகாகவி, என் ஃப்ரெண்ட் ரகு, ப்ரூஃப் ரீடர். பஞ்சேந்திரியங்கள் என்ன? பிரபஞ்சத்தையே கல்லாய் ஜபிப்பவன் முனிவன். கல்லாய் மாறி வரும் உலகத்தை அகலிகையாய் மலர வைப்பவன் மனிதன். Written by my friend Raghu. Great poet, yeah. Great poet. Proof. பாரதி உயிரோட இருக்கும்போது இப்படி தான் அவமானப்படுத்துறீங்க. எழுதுற வியாபார பிரச்சனை உங்களால போட்டு ராசிக்கு கழுத்து நிறுத்துங்க. சாரி சார். வாடா. இந்த பே ரெண்டு மிஸ்டேக் பண்ணிருக்கான்டா. சரி வாடா. வாடா. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நால உங்க மன்னிக்காலே. செகண்ட் மிஸ்டேக் இவனை இந்த பத்திரிகைக்கு எடிட் ஆகறடா. ஏய் ஏய் வரகாதடா பேசுறேன். ரெண்டு தப்பு பண்ணி செஞ்ச சீட்ட வாடா. வாடா. நீ உனக்கு இருக்கிற இதுக்கு உன்னை எடிட் ஆகணும்னு நான் சொல்றேன். பாலு பாலு. என்னாச்சு? என்னாச்சு? வலிக்குதா? எங்க? அடி வயித்துல வலிக்கு. ஒண்ணு விடு. நான் பாலு விடுறேன். ஒண்ணு இல்ல. அவன் ரெண்டு தப்பு பண்ணிட்டானா. சும்மா மிஸ்டேக் பண்ணிட்டானா ரகு. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த ஆள் உங்களுக்கு சொந்தமா? ஏன் சார்? இஸ் ஏன் ஆல்கஹாலிக்? எனிதிங் சீரியஸ்? அந்த ஆள் லிவர் பூராவும் பாழா போச்சு. இந்த குடியை விடாம போனா பழைக்கிற கஷ்டம். ஐ அம் ஜஸ்ட் கமிங் ஓவர் தி சிஸ்டர். ப்ளீஸ் வார்ன் ஹிம். நம்ம பேப்பர்ல கூட ஒரு ரிவ்யூ எழுதிருந்தானே, அந்த பாலுவா? அவரேதாங்க. ஐ சி. எங்க இருக்கானோ தெரியாதம்மா. அதுக்கு இல்ல சார், சார், நான் அவரை கொஞ்சம் not now. நான் அவரை பார்க்கணும்னு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு சொன்னீங்கன்னா? இதுவரைக்கும் அவன் உயிரோட இருந்த ஆச்சரியம் தான்மா. எப்பவும் தண்ணில தான் மிதப்பான். அந்த மயக்கத்துல எந்த பிளாட்பாரத்தையோ காருக்கடியிலேயே கிடப்பான். தயவு செஞ்சு கொஞ்சம் எனக்காக விசாரிச்சு அவர் அட்ரஸ் எனக்கு தெரியப்படுத்தணும். நான் இந்த ஹோட்டல்ல இருக்கேன். ரூம் நம்பர் அம்மா 209. 209.
என்னடாச்சு? என்னையா இது? சின்ன பசங்க பயப்படுற மாதிரி. ஜதிரா முண்டா. ஜதியா மூஞ்சி. என் மூஞ்சிக்கு என்னடா? உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாத்தியா? முதல்ல உனக்கு போட்டோ எடுக்க தெரியுமா அதை சொல்லு. 4 வருஷமா போட்டோ ஸ்டுடியோல வேலை செய்றேன். என்னைய அப்படி கேட்டுட்ட? நீ சரியா நில்லு, எடுக்கறேன். சரி எங்க அங்கயா? இங்க. ரெடி? எடுத்துட்டேன். இப்படியே வா. ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடே கண்ணா சந்துரு, இது டான்ஸ் போட்டோ இல்லையா? அதனால நான் ஒரு அபிநயம் பிடிக்கணும். ஐ அபிநயமா? சீக்கிரமா பிடிச்சு கொண்டா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அபிநயம்னா நீ நினைக்கிறது இல்லடா. போஸ் போஸ். போசா? இது கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. மூஞ்சி. எங்க அப்பா எங்க இருந்து வந்து வாட்சியோ எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம். ரெடியா? போஸ் கொடு. ரெடி? அடுத்த போஸ். ரெடி? அடுத்த போஸ். ரெடி? அடுத்த போஸ். பிரமாதம் பிரமாதம், இந்த போஸ் பிரமாதம். இது அபிநயம் இல்லடா, கொசுடா. அடுத்த போஸ். வெளியே வா, தென்னமரத்துல குதிக்கிற மாதிரி இருக்கிற. எங்க எங்கயா? அங்கதான். குதி. எப்ப குதிக்கணுமா சொல்லு. 1 2 3 குதி. குதிச்சாண்டா? என் கண்ணுக்கு தெரியலையே. அட்டி கேமரா வச்சு போட்டோ எடுக்க தெரியாது ஒண்ணு. டேய் டேய் கேமரா எடுடா. கொஞ்சம் அந்த சேர்ல உட்காருங்க. டேய் சந்துரு, 4 வருஷமா போட்டோ ஸ்டுடியோல வேலை பாக்குறேன். இதான் அந்த வேலையா? ஏன் இது மட்டும் வேலை இல்லையா? அதுல உட்காருங்க. அட பாவி சண்டாளா. அப்ப என் போட்டோ நீட்ட முதலாளி கிட்ட கொடுத்தாச்சுல, கொண்டு வருவாரு. என்ன அவசரம்? கஸ்டமர்ஸ் வர நேரமே இல்ல, இப்ப என்னடா பெருக்கற? போடா. இந்தாங்க சார் உங்க போட்டோஸ். கொஞ்சம் சாம்பிளுக்காக பிரிண்ட் பண்ணோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒன்று கூட சரியா வரல. அப்பா இத வந்துட்டேன் கண்ணு. ட்ரிங்க் வேணுமா சார்? ஃப்ரீ. என்னடா இது? நீதான் இது திருப்பது. இது கேமரா மிஸ்டேக். அம்மா முதலாளி கொன்னுடுவாரு. மறுபடியும் திருப்பதி இங்க வந்துச்சு. எங்க வந்துச்சா? ஒரு இது மோசமா இருக்கு. இது என்னடா இது? உன் காலு. காலு மாத்திரமா? ஏதாவது ஒரு போட்டோ போக்கஸ்ல எடுக்கறதா? இருக்கு, பின்னாடி இருக்கு. இதோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேடம், உட்காருங்க. நமஸ்காரம்மா. நீங்க ஆர்டர் கொடுத்தப்பட்டு டெஸ்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. எக்ஸலென்ட். என்னங்க? எக்ஸ்கியூஸ் மீ, என் பில்லு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எடுத்த போட்டோ இவரு தானே? பெரிய டான்சர் மாதிரியே இருக்காரு. இதோ வர்றேன் கண்ணு. என் பேரு மாதவி. அந்த பையனும் நீங்களும் கேமராவோட சர்க்கஸ் பண்றச்சே நான் அங்கதான் இருந்தேன். போட்டோகிராஃபி என் ஹாபி. உங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல, போன மாசம் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லில டான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் டெம்பிள் ஸ்கல்ப்சர்ஸ்னு ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. அது டெக்ஸ்ட் அண்ட் போட்டோ பை மாதவின்னு இருந்துச்சு. அது நீங்க தானே? ஆமாங்க. செகண்ட் சீரிஸ் கூட நான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். வெரி குட். நீங்க ஹெல்ப் பண்ணா
கண்டிப்பா ஹெல்ப் பண்ண. ஆனா நீங்க கூட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன வேணும்? இப்ப எங்க அம்மாவை காட்டுறதுக்காக கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த பையன் இப்படி கெடுத்துட்டாங்க. இங்க டாக்டர் சத்யமூர்த்தி சார் பையன் கல்யாணத்துக்கு அம்மா வந்திருக்காங்க. இந்த போட்டோல ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அப்படியா? காட்டிட்டு. நாங்க கூட அந்த மேரேஜ் தான் வந்திருக்கோம். இத பாரு தம்பி, இதுல இருக்கிறது அர்ஜென்ட். ஐயோ இவங்கிட்டயா? நானா பிரிண்ட் பண்றேன். உன் மூஞ்சி என் முதலாளி வெறும் சந்தேக பிராணி. நீங்க சொல்லுங்க. இதுல இருக்கிறது அர்ஜென்ட்டா பிரிண்ட் பண்ண சொல்லி உங்க ப்ரொப்ரைட்டர்ட்ட சொல்லிடு. சரிங்க. இது போட்டோ. இது என்னடா? இது டப்பா. ப்ளீஸ். அம்மா அம்மா நான் சொல்ல மாதவின்னு இவங்கதான். வணக்கம். வணக்கம்மா. படம் வழக்காயிடும். பாலு எதா இருந்தா எடுத்து போடுறா. அதெல்லாம் எதுக்குங்க? என் புள்ள கிருஷ்ணா. இல்ல பாலகிருஷ்ணன் சார். உட்கார். காஃபி சாப்பிடுவீங்களா? இருங்க. வெகுளியா இருக்கான். சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா அவனுக்கு எவ்வளவு பைத்தியம் தெரியுமா? என்னமோ எனக்கு பேர் கூட வாயில சரியா நுழையலமா. மணிப்புரி, ஒடிசின்னு என்னென்னமோ அதெல்லாம் கூட கத்துக்க போறானா. அப்புறம் எல்லாத்தையுமே சேர்த்து பாரத நாட்டியம்னு இவனுக்கு புது பாணியை தர போறானா. பைத்தியக்கார. அவங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா இவனுக்கு வேண்டியதெல்லாம் செலவு செஞ்சு இதுக்குள்ள எல்லாத்தையுமே கத்து கொடுத்திருப்பாரு. அவருக்கே கூட இந்த சங்கீதம் நாட்டியம்னா அவ்வளவு இது. என் சம்பாத்தியமோ வாய்க்கும் வயிற்றுக்கும் தான் வருது. அவங்கால இவங்கால பிடிச்சு இவனே எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துக்கிறாமா. நீங்களும் பாத்துருக்கலாமே. என்னங்க இது? பெரியவங்க நீங்க, என்ன போய் நீங்கன்னு. பரவாயில்லைங்கம்மா, பெரிய இடத்துல பிறந்தவங்க. இந்த போட்டோல பார்த்தாலே ரொம்ப பிரமாதமா இருக்கானே இவன். இன்னும் ஆடினா எப்படி இருப்பானோ என் புள்ள. நானே என் கண்ணால பார்த்தா என் திருஷ்டியே பட்டுடும். இதெல்லாம் பார்க்காமலே என்ன கொண்டு போயிட போறானோ என்னமோ. பேசாம இருங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. திருஷ்டி கழிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.